ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. திருப்பாவை பாசுரம் 26 பொருள் விளக்கம் பார்க்கலாம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய் வனங்கள் வேண்டுவன கேட்டிலேல், நாளத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே, போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே, சால பெருப்பறையே பல்லாண்டு இசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆளின் இளையாள் அருளேலோர் எம்பாவாய். பக்தர்களின் பொருள்: பக்தர்களின் மிகுந்த அன்பு கொண்டவனே, நீலக்கல் நிறைந்தவனே, பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே, பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்சயனத்தை போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும். விளக்கம்: பாஞ்சதன்யம் என்னும் சங்கை திருமாலால் ஏந்தியிருக்கிறார். இந்த சங்கின் கதையை கேளுங்கள். பஞ்சசசன் என்ற அசுரன் சாந்தீபனி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான். கிருஷ்ணர் அவரிடம் மாணவராக சேர்ந்தார். குரு தட்சணையாக தன் மகனை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என சாந்தீபனி முனிவர் உத்தரவிட்டார். கிருஷ்ணரும் பஞ்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்து கொண்டார். அசுர சங்கு என்பதால் தான் குருஷேஸ்திர களத்தில் அதே ஊதும் போதெல்லாம் அதன் பேரொளி கேட்டு எதிரி படைகள் நடுங்கின. அடுத்த திருப்பார்வை 27 பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.